வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பார்வை பலன்கள பத்தி பார்க்க போறோம். அப்ப சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ ஒண்ணு போட்டாச்சு. இது அதோட பார்ட் 2 கன்டினியூட்டி தான். அப்ப சனியோட பார்வை அப்படின்னு வரும்போது சனி பகவான் 3ஆம் பார்வையாவும், அதுபோக 7ஆம் பார்வையாவும், 10ஆம் பார்வையாகவும் இந்த துலாம் ராசி, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ இது போக ஸ்தான பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப பொதுவா சனி பகவான் ஸோ துலாம் ராசிக்கு 8ஆம் இடமான ஸோ அஸ்தம ஸ்தானத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அஸ்தம ஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னாலே ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் தலைக்கு வந்த விஷயங்கள்லாம் தலைக்கு மேலே போகிறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ உங்களுக்கு எந்தவித நெருக்கடிகளும் இல்லாத அளவுக்கு உங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய விஷயத்தை இவர் மோஸ்ட்லி மேலேருந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிடுவார். ஸோ அதுதான் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தேவையில்லாத பிணிப்படை பிரச்சனையிலேருந்து உங்களை ரிலீவர் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்துடுவார். ஸோ அது ஒன்று. ஸோ நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு எந்தெந்த விஷயங்களையும் போய் மாட்டிக்கிறாமல் ஸோ எப்படின்னா இந்த 2ஆம் நம்பர் விஷயம் பண்ணுறது, நான் இன்றைக்கி செஞ்சே முடிச்சிருவேன், இது நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு உறுத்தா மட்டும் இல்லாமல் ஸோ ஃப்ளோலே போங்க. ஃப்ளோலே நடக்கிறது நடக்கட்டும். ஸோ நடக்காத இழுத்து பிடிச்சி இழுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டிங்கன்னா சந்தோஷம். மற்றபடி ஜாதகர்களுக்கு சில கண்டங்கள் இதுங்களெல்லாம் உங்களை பேலன்ஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா இவர் ரோக சனியாகவே இருக்கிறதுனால உங்களை சுற்றி உள்ள எதிரிகள் ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களில் இருக்கிறவங்களெல்லாம் உங்களை ரிலீவர் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அது ஒன்று. மற்றபடி வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஸோ டெப்த்தாக இறங்கி வேலை செய்வோம், ஸோ களம் காணுவோம் அப்படின்ற ஒரு அம்சத்தை ஏற்படுத்துவார். ஸோ அப்போ நல்ல டெப்த்தாக இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா ப்ராஃபிட்ஸு, ஸோ நல்ல ஒரு வருமானம், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ இன்னமும் அழுத்தமாக இறங்கி வேலை செய்யணுன்றதுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அது வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். ஸோ அப்போ ஏன் அப்படின்னா சனி பகவான் அவர் நின்ற பலன்லேருந்து பார்வை பலன்களை எப்படி கொடுக்குறார் அப்படின்றத பொறுத்து. அப்போ அவர் பொதுவாக ரோக சனி உங்களுக்கு ராசியோட அதிபதியவே அவர் பார்க்குறார். அப்போ ரிஷபராசியோ சுக்கிரனோட அதிபதியாகவே இருக்கிறதுனால ஸோ சனிக்கும் இவருக்கு ஏக பொருத்தம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இவர் உங்களை டிகுவாலிஃபிகேஷன் பண்ணுவாருன்னு கேட்டால் டிகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். ஸோ பட் நண்பர்கள், ஸோ கூட்டு முயற்சி இதில் மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே அதில் ஒரு லாஸஸ் இல்லைன்னா ஒரு நம்பிக்கை துரோகத்துக்குள்ளே விஷயங்கள் வந்துடும். அதையும் மீறி எப்படின்னா சனி பகவானோட தாக்குதலையும் மீறி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா போய் மாட்டிக்கிறீங்கன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி சனி உங்களை பேலன்ஸ் பண்ணாருங்கிட்ட சனி உங்களை பேலன்ஸ் பண்ணுவார். அடுத்த 2.5 வருஷத்துக்கு இவர் ரோக சனியாக இருக்கிறதுனால ரோக சனி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை செய்வார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேருந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுபோல் சனி அவரோட 7ஆம் பார்வையாக விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போ விரையாதிபதி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னாலே வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மறுபடியும் நாட்டுக்கு திரும்பதாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். ஸோ இப்போ அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ ஆல்ரெடி சனி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு தான் பயிற்சி ஆகிருக்கிறாரு. அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு சனி பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு பலன்கள் மைல்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ற எதிர்பார்க்குற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஸோ நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அடுத்தவங்களோட ஸோ விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா செய்யுங்க, முடியலைன்னா அன்னைக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வாய்ப்பு கிடைச்சின்னா ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு எங்கேயும் போய் மாட்டிக்கிடாத அளவுக்கு இருப்பது நல்லது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அது வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் வெளி மாநிலம், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயங்கள் போகிறதுலையும் கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஸோ தம்பட்டம் அடிக்காமல் நான் இதை செய்ய போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்னு எதுவும் தம்பட்டம் வச்சுக்காமல் இது பண்ணிடுவோம், செஞ்சு முடிச்சுட்டு வேலைலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சைலண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அது கண் திருஷ்டி படுறது, ஸோ உங்களோட உழைப்புக்கு முரண்பாடுகள் வராத அளவுக்கு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துக்கிறது நல்லது. அதுபோல் ஆன்மீக பயணங்கள், வெளிநாட்டு சுற்றுலா, வெளி மாநிலம் சுற்றுலா, கோவில் குளம் போயிட்டு வரதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுக்குரிய பண வரவுகள்லாம் இருக்கும். ஆல்ரெடி எல்லாரோட கேள்வியும் ஒன்று தான், என்ன அப்படின்னா எங்களுக்கு கடந்த 4.5 வருஷத்தில் இழுத்து வச்ச கடன் தொந்தரவுகள்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணுவோமான்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன் செட்டில்ட் ஆகிறதுக்குரிய அம்சங்கள் இருக்கும். அது உங்களுக்கு செலவுகள், அதான் அந்த விரையாதிபதி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருனாலே நீங்கள் இது வரைக்கும் இழுத்து வச்சிருந்த அன்வான்டான கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். அதை கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுவும் உங்களுக்கு
உங்கள் பேரை காப்பாற்றக்கூடிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சனி வந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக ராசியோட 3ஆம் இடம். ஸோ முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், அதுபோல் வந்து சகோதர ஸ்தானம். ஸோ இந்த ஸ்தான பலனை பார்க்குறாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், ஸோ உங்களோட இளைய சகோதரர்கள் கூட உங்களுக்கு ஒரு ஒற்றுமை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணுறது, அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் அமைத்து கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? அதுபோல் வந்து ஸோ அந்த இளைய சகோதரிகள் கூட இருந்த ஸோ மனஸ்தாபங்கள், ஸோ ஒரு சில தயக்கங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிலீஃப் பண்ணுவார். ஸோ அது ஒன்று. அது போக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, தைரிய ஸ்தானத்தில் வந்து சனி பார்க்குறாரு அப்படின்னாலே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதை வேணாலும் எதிர்த்து செய்வோம் அப்படின்ற ஒரு முயற்சி உங்களுக்கு வந்து கொடுப்பார். ஸோ அது போக விழிப்புணர்வாகவும் இருக்கும். ஸோ எதையும் வந்து நம்பிக்கையோடு செய்யலாம், இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், நமக்கு வந்து ஸோ அது இது வரைக்கும் வந்து பண்ணவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள், ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இவர் ஏற்படுத்துவார். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ராசிக்கு அவர் வந்து 3ஆம் இடத்தை வந்து சனி 10ஆம் பார்வையை பார்க்குறது ஒரு பாசிட்டிவான பலன்கள் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அது போக வேறு ஏதாவது வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயங்களுக்கு வந்து தைரியமாக சரி ரைட்டு களம் காணுவோம், அது உங்களுக்கு தேவையான வீடை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வாகனம் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்தந்த விஷயங்களும் எனக்கு சாதகமாக இருக்கும். அதை துணிச்சல் இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், வாகனம் வாங்குறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், அதுபோக சுப விரயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதை வந்து இவர் துணிச்சலை உங்களுக்கு ஏற்படுத்துவார். சுப விரயங்கள்னால் திருமண காரியங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு அதீத விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் துணிச்சலை இறங்கி வேலை செய்யக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்துவார். அப்போ நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் எது செய்ய போகிறதா இருந்தாலும் ஸோ அட்வான்ஸாக ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கணக்கு இவ்வளோ வருஷத்துக்கு தாக்கு பிடிக்குமா அப்படின்றத பொறுத்து அது பெருசாக எப்படின்னா அகலக்கால் வைக்கிறதுல நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. மற்றபடி இது கூடவே வந்து உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு பயிற்சியும் உங்களுக்கு அடுத்தடுத்து பலன்களை வந்து மாற்றி அமைக்கும். அதை தவிர்த்து சனி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறாரு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களோட ஜனன ஜாதகத்தை பொறுத்தோம். இப்போ ஜனன ஜாதகத்தில் துளாராசியில் பிறந்த சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரம் இவங்க 3 பேத்துக்குமே வந்து ஜனன ஜாதகத்திலையும் உங்களுக்கு தசா புத்திகளை பொறுத்து வந்து பலன்கள் வந்து மாறி வரும். அப்போ தசா புத்திகளை பொறுத்து அங்கேயும் லக்கணத்துக்கு டைமிங் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராசிக்கும் ஒரு யோக பலன் தான், லக்கணமும் யோக பலன் ரெண்டும் சேர்ந்து அடுத்த 2.5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தையே வந்து டெவலப் பண்ணுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அசிசல் உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குதான்னு கேட்டால், ரோக சனி உங்களை வாழ வைப்பார். ஹெல்த்தை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா?